டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். வடலூர் பெருவழித்தலத்தை காப்பதற்கான போராட்டம் 1.5 ஆண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக 2023 பின் மாதங்களிலேயே இதற்கான போராட்டம் தொடங்கிவிட்டது. மனுக்கள் வாயிலாக தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறைக்கு நூற்றுக்கணக்கான மனுக்கள் அனுப்பப்பட்டன. அதற்கு இந்து சமய அறநிலைத்துறை செவிசாய்க்காத போது அதையடுத்து ஜனவரி 10 2024 ஆண்டு கடலூர் மஞ்சக்குப்பத்தில் ஒரு நாள் முழுவதும் உண்ணாநிலை போராட்டத்தை நடத்தினார்கள் சன்மார்க்க சங்கத்தினர்கள். கிட்டத்தட்ட 600 பேரிலிருந்து 900 பேர் அன்று காலையிலிருந்து மாலை நடைபெற்ற அந்த தொடர் போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது வேலைக்காரன் சுவாமி ஐயாவெல்லாம் இருந்தார்கள். பிறகு அவர்களெல்லாம் அனைவரும் நடந்தே சென்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளித்தார்கள். அதன் பிறகு ஆர்ப்பாட்டங்கள், அதே போல போராட்டங்கள், தொடர் போராட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டு பெருவழித்தலத்திற்குள் எந்தவித கட்டுமானமும் கூடாது என்பதை வலியுறுத்தவே இந்த 1.5 ஆண்டு காலமாக இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. ஆனால் இதையெல்லாம் பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் நாங்கள் எப்படியாவது கட்டித்தான் தீருவோம், அதற்காக நாங்கள் முதல்ல பி சைட்டில் கட்டிக்கொள்கிறோம் என்று வடலூர் அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் உருவாக்கிய 106 ஏக்கர் பெருவழித்தலத்தில் ஏற்கனவே கிட்டத்தட்ட 34 ஏக்கர் நிலத்தை தாரை வார்த்து கொடுத்து விட்டது தமிழ்நாடு அரசு. 25 ஏக்கர் அவர்களே பட்டா போட்டு தனியாருக்கு விற்று விட்டார்கள். அதன் பிறகு நீங்கள் தனியாருக்கு கொடுத்து விட்டார்கள். அதன் பிறகு ஒரு சிவாச்சாரியரோட அவர் ஒரு 6.25 ஏக்கரை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார். அதை மீட்பதற்கான எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நாங்கள் அடிக்கல் நாட்டியே தீர்வோம் என்று அன்று அடிக்கல் நாட்டிய நாளில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் நூற்றுக்கணக்கானோர் வடலூர் பேருந்து நிலையம் அருகே திரண்டு நின்று அடிக்கல் நாட்டக்கூடாது என்று போராட்டம் நடத்தினார்கள். அதை ஒடுக்குவதற்காக இந்து சமய அறநிலையத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபுவும் அதே போல அந்த பகுதியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் ஆகியோரும் ஏராளமான காவல்துறையை, அதிரடிப்படையை அங்கே குவித்தார்கள். கண்ணீர் புகை குண்டுகள், அதே போல சிறப்பு அதிரடிப்படையை கொண்டு தடியடி நடத்துவது, தண்ணீரை பீச்சி அடித்து கூட்டத்தை விலக்குவது போன்ற ஏதோ ஒரு வன்முறை களம் போல அன்று இந்து சமய அறநிலையத்துறை நடந்து கொண்டது. இப்படிப்பட்ட உண்மையை கூற வேண்டுமே ஆனால் திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அத்தனை அருட்பாக்களும் ஒலிக்க மங்கள இசையோடு, இசை இல்லை என்றாலும் கூட மங்கள எண்ணத்தோடு அந்த அடிக்கல் நாட்டு விழா நடந்தேறி இருக்க வேண்டும். ஆனால் முதல் கோணல் முற்றும் கோணல் என்பதைப் போல சென்னையில் நின்று கொண்டு வடலூரில் உள்ள இந்த சர்வதேச மையத்திற்கு காணொலி மூலமாக அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அப்பொழுதே இது மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதித்தது. காரணம் என்னவென்றால் திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் அவர் ஈடு இணையற்ற மாபெரும் அருட்பெருஞ்சோதியினுடைய மகன், அவர் அன்பு மகன். அவருக்கு ஒரு உரிய மரியாதை அளிக்காமல் சென்னையில் அமர்ந்து கொண்டு அவர்கள் அன்று இந்த அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தினார்கள். அதே போல இன்னொரு புறம் அங்கே அடிக்கல் நாட்டாதே என்று குரல்கள் வடலூர் முழுவதும் ஒலிக்குமாறு பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தது. இத்தகைய ஒரு கலேபரத்தில் அப்படி இந்த 100 கோடி ரூபாய் செலவில் அங்கே கட்ட வேண்டிய தேவை சேகர் பாபுவுக்கு ஏன் ஏற்பட்டது, இன்னும் தமிழ்நாடு அரசுக்கு ஏன் ஏற்பட்டது என்கிற கேள்வியை நாம் முன்வைக்கிறோம். இன்னும் பல பள்ளிக்கூடங்களில், அதுவும் பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் கழிப்பறைகள் போதவில்லை என்று நாள்தோறும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. பல இடங்களில் இறந்த உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்வதற்கு கூட சாலை வசதி இல்லாமல் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். இன்னமும் நகரங்களுக்குள்ளேயே முழுவதுமான வசதிகள் கிடைத்திராத நிலை இருக்கிறது. ஏராளமான பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் கட்டப்பட்டு இன்னும் திறக்காமல் கிடக்கின்றன. அப்படி என்றால் இதையெல்லாம் தாண்டி வடலூர் வள்ளலாருக்கு 100 கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையத்தை அமைக்க வேண்டும் என்று மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் திரு சேகர் பாபு ஐயா அவர்களுக்கும் அவ்வளவு அக்கறை இருக்கும் அளவுக்கு அவர்கள் சன்மார்க்கர்களா, வள்ளல் பெருமானாருடைய அத்தனை ஒழுக்கங்களையும் பின்பற்றக்கூடியவர்களா, வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடிய சன்மார்க்கத்தை முன்வைத்து அரசாட்சி நடத்தக்கூடியவர்களா என்று பார்த்தால் நமக்கு அதிர்ச்சி தான் மிஞ்சுகிறது. திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் பிறந்து நடந்து அங்கே வாழ்ந்து அந்த இதுதான் திருவருட் பெருவழி தலம் என்று 106 ஏக்கர் நிலத்தை, உலகிலேயே மிகப்பெரிய ஒரு வெட்டவெளி தலத்தை முதலாக இந்த உலகத்திற்கு அளித்த அருட்பெருமானார் இருக்கக்கூடிய அந்த வடலூரை சுற்றியே நீங்க இன்னும் இறைச்சி கடைகள் வைத்திருக்கிறது இந்த அரசாங்கங்கள், மதுபான கடைகளை வைத்திருக்கிறது இந்த அரசாங்கங்கள், மதுபானத்தை அரசே விற்பனை செய்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இவர்கள் சன்மார்க்கர்கள் என்று எப்படி நம்ம சொல்ல முடியும்?
இவர்கள் சன்மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? இன்னும் நம்ம நல்லா கவனிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பொழுது இவர்கள் வந்து வடலூர் பெருவழித்தலத்தை சிதைத்து அங்கே கட்டடம் கட்ட வேண்டும் என்று முனைந்தார்களோ, அதற்காக சாதுக்களை எல்லாம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொய்யான புகாரை கூறி காலையிலிருந்து மாலை வரை வடலூர் காவல் நிலையத்தில் நிற்க வைத்து அவருடைய அலைபேசிகளை பிடுங்கி கொண்டு நீண்ட நாள் கழித்து தான் கொடுத்தார்கள். சாதுக்களை துன்புறுத்துவது, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிபுரம் மக்கள் பெண்கள் என்றும் பார்க்காமல் பிணையில் வர முடியாத வழக்குகளை போட்டது, மூத்தவர்களை பெரியவர்களை தரதரவென்று இழுத்து காவல்துறை செல்வது, ஒரு மிரட்டி அடக்கி ஒடுக்கி அப்படி செய்ய வேண்டிய தேவை திரு சேகர்பாபு அவர்களுக்கு என்ன வந்தது? அந்த வடலூர் பெருவழித்தலத்தில் இவர்கள் வந்து கட்ட துடிக்கின்ற சர்வதேச மையம் என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களுக்கு ஆக்சிஜன் உற்பத்தி செய்யக்கூடிய ஒற்றை ஆலையா? அது இல்லை என்றால் 8 கோடி மக்களும் இங்கே இறந்து விடுவார்கள் என்பது பொருளா? இல்லை, அது அப்படிப்பட்ட ஒரு மருத்துவ ஆராய்ச்சி கூடத்தை கட்டுகிறார்களா? அது அங்கேதான் கட்ட வேண்டும் என்ற தேவை இருக்கிறதா? அவ்வளவு முக்கியத்துவத்தை சேகர்பாபு அவர்கள் கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதை ஏற்கனவே நாம் பலமுறை சுட்டி காட்டியிருக்கிறோம். இன்று மீண்டும் அவற்றையெல்லாம் நாம் நினைவுபடுத்த வேண்டி இருக்கிறது. காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது மக்கள் வரிப்பணத்தில், இன்னும் நம் சொல்ல போனால் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய தனியார் இடம் அந்த 106 ஏக்கர், ஏற்கனவே 34 ஏக்கரை நழுவ விட்டுவிட்டு மீதம் இருக்கக்கூடிய 72 ஏக்கரிலும் அடைத்து நாங்கள் கட்டுமானங்கள் கட்டுவோம், கட்டடங்கள் கட்டுவோம், முதியோர் இல்லம் அங்கேதான் கட்டுவோம், அப்புறம் 7 சாலைகள் என்று புதிதாக ஒன்றை உருட்டி கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு நாங்கள் வந்து பக்தர்களுக்கான வசதிகளைத்தான் செய்து கொடுக்கிறோம் என்று கதை கலந்தார்கள். அதற்கு பிறகு சர்வதேச மையம் என்பது 3.78 ஏக்கர்ல தான், மீதம் இருக்கிற ஏக்கர்ல நாங்கள் வந்து சர்வதேச மையம் கட்ட மாட்டோம், அதுக்கு பதிலாக வேற பெயர்ல கட்டடங்கள் கட்டுவோம் என்று சொல்லி அடம்பிடித்து, அதற்கு பிறகு நீங்கள் வந்து நீதிமன்றத்திற்கு வழக்குகள் 2 வழக்குகள் தொடுக்கப்படுகின்றன. அதற்கு பிறகு 4 மனுக்களாக அது தற்பொழுது மாறி இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்பொழுது வழக்குகள் போயிட்டு இருக்கும்போது உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல இந்த ஆக்கிரமிப்புகள் 34 ஏக்கர் ஆக்கிரமிப்புகளை மீட்டதற்கு பிறகுதான் இந்த கட்டுமானம் பற்றியே பேச வேண்டும் என்றுதான் முதலாக மிக அழுத்தம் திருத்தமாக உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம். ஆனால் அடுத்த 2-3 வாதங்களின் போது தமிழ்நாடு அரசு ஒரு குறுக்கு வழியை கடைபிடிக்கிறது. இதில் நம்ம நீதிமன்றங்களை நம்ம குறை சொல்ல முடியாது. நீதிமன்றங்களுக்கு எப்படியெல்லாம் அந்த நீதிமன்றத்தை வந்து அவர்கள் சமாளித்து, அல்லது நீதிமன்றத்திடம் எப்படியாவது வந்து பின்வாசல் வழியாகவாது நீதிமன்றத்திடம் அனுமதி பெற்று எப்படியாவது கட்டியே தீர வேண்டும் என்று துடிக்கிறார்கள் என்பதைத்தான் நம்ம இங்கு கவனிக்க வேண்டும். இதைத்தான் நம்ம சொல்றோம். ஒரு பள்ளிக்கூடத்திற்கு இவ்வளவு மெனக்கெட்டிருந்தால், கல்விக்கூடத்திற்கு இவ்வளவு மெனக்கெட்டிருந்தால், கழிப்பறைகளே இல்லாத பள்ளிக்கூடங்களுக்கு கழிப்பறை கட்டுவதற்கு இவ்வளவு மெனக்கெட்டிருந்தால், கூரைகளே இல்லாமல் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு கூரைகள் கட்டுவதற்கு மெனக்கெட்டிருந்தால், பல பள்ளிக்கூடங்கள் இன்னும் வந்து மரத்தடியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆக செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமான அளவு இருக்கிறது, செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளமான அளவில் இருக்கும் பொழுது இந்த 100 கோடி ரூபாய் திட்டத்திற்கு எதற்காக இவ்வளவு மெனக்கெடுகிறது இந்து சமய அறநிலையத்துறை என்கிற கேள்விதான் நமக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இதற்கு பல லட்சங்களை வந்து மக்கள் வரிப்பணத்தை செலவு பண்ணுது. நீங்கள் காவல்துறையை வைத்து அடக்குமுறை ஒடுக்குமுறை செய்தாலும் சரி, நீதிமன்றங்களில் செய்து வாதாடினாலும் சரி, இதெல்லாம் யாருடைய பணம்? வள்ளல் பெருமானார் என்கிற தனியாருடைய இடத்தில் அரசு திட்டத்தை கொண்டு வந்து மக்கள் வரிப்பணத்தில் அங்கே கட்டியே தீருவோம், அது மக்கள் விரோதமாக கட்டியே தீருவோம், மக்கள் வேண்டான்றாங்க. அந்த மக்கள், பார்வதிபுரம் மக்கள், அந்த 106 ஏக்கர் நிலத்தை கொடுத்தவர்கள், அவர்கள் அந்த பள்ளங்களுக்குள் இறங்கி அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். எங்கள் மீது மண்ணை போட்டு மூடிவிட்டு நீங்கள் வந்து சர்வதேச மையத்தை கட்டுங்கள் என்று. சன்மார்க்க சங்கத்தவர்கள் வேண்டான்னு சொல்றாங்க. இவர்கள் தங்களுக்கு வேண்டப்பட்ட சிலரை வைத்துக்கொண்டு இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் தான் வந்து சன்மார்க்க சங்கத்தினர் என்று சொல்லக்கூடிய, சன்மார்க்கம் பற்றி எந்த அடிப்படை அறிவும் அற்ற, சன்மார்க்கத்தை கொச்சைப்படுத்துகிற, சன்மார்க்கத்தை பற்றி பிழையான தகவல்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிலரை வைத்துக்கொண்டு நாங்கள் அங்கே வந்து சர்வதேச மையம் கட்டுவோம் என்று இவர்கள் சொல்வது, இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களை எவ்வளவு இழித்த வாயர்களாக இந்த இந்து சமய அறநிலையத்துறை நினைத்துக் கொண்டிருக்கிறது, எண்ணிக்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. காரணம் என்னன்னா, அதுல பெரிய ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் சொன்னார். என்ன சொன்னாருன்னா, ஆண்டுக்கு 13 நாட்கள் மட்டும்தாங்க அங்க விசேஷம், அதனால மீதி நாட்கள்லாம் பாழடைந்து கிடக்கிறது. எனவே அதற்கு வந்து நீங்க 100 கோடி ரூபாய் செலவில் அங்க போய் கட்டடம் கட்டி பல்பை வந்து பளிர் எரிய விட்டுட்டீங்கன்னா அங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாழடைந்து இருப்பது வந்து புத்துயிர் பெற்றுவிடும் அப்படின்றாங்க. இன்னொருத்தர் சேகர்பாபு என்ன சொல்றாரு, 100 கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையம் கட்டிட்டா இயற்கையாகவே அது புனிதமடைந்து விடுன்றார். இப்போ 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டடம் கட்டி பெருவெளியை செதுத்துட்டா அது எப்படி வந்து சன்மார்க்கம் அந்த இடம் புனிதம் பெறும்?
இருக்கிற புனிதத்தையும் கெடுக்கக்கூடிய முயற்சிகள் தானே இது. இதையெல்லாம் இத்தனை ஆண்டு காலம் மௌனம் காத்து கொண்டிருந்த பலர் இன்று அவர்கள் உணரத் தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக முதலாக இந்த திட்டத்தை எப்படி நகர்த்துறாங்க பார்த்தீங்கன்னா, படப்பை பாலகிருஷ்ணன் ஐயாவை வைத்து தான் இவர்கள் ஒட்டுமொத்தமான திட்டத்தை நகர்த்துறாங்க. எப்படின்னா, படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இந்த வடலூர் தலைமைச் சங்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் அவர் தான். அந்த வடலூர் தலைமைச் சங்கத்தினுடைய நிறுவனர் தலைவராக இருந்த படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் 2021ஆம் ஆண்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இங்கே ஆட்சி பொறுப்பேற்ற அந்த நாளில் அந்த தேதியிட்டு ஒரு கடிதம் ஒன்றை முதலமைச்சருக்கு அனுப்புகிறார். அது கிட்டத்தட்ட 6-7 பக்கங்கள் உள்ளது. அவர் அதற்கு வாழ்த்து செய்தி சொல்லி பல்வேறு கட்டுமானங்கள் எல்லாம் உள்ள இருந்தால் வசதியாக இருந்தால் நல்லா இருக்கும், கழிப்பறை வேண்டும், உணவகம் வேண்டும், தங்குமிடம் வேண்டும், அப்படிலாம் சொல்லி 7 கிளைச்சாலைகள் வேண்டும் என்று அவருக்கு தோன்றியதையெல்லாம், அவர் விருப்பப்பட்டதையெல்லாம் அன்று எழுதி அனுப்பிட்டார். எழுதி அனுப்பி அதனுடைய அடிப்படையில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நாளைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ இருக்கிற திமுக அரசு போயிருதுன்னு வச்சுக்கலாம், நாளைக்கு வேறொரு அரசாங்கம் வருது. அந்த அரசாங்கம் இந்த ஃபைலெல்லாம் எடுத்து பார்க்கும்போது எந்த அடிப்படையில் நீங்கள் இந்த திட்டத்தை யார் உங்களை கேட்டாங்க, எந்த சன்மார்க்க சங்கம் உங்களுக்கு கேட்டுச்சு, எந்த சன்மார்க்கர்கள் தொடர்ந்து 150 ஆண்டு காலமாக போராட்டம் நடத்தினார்கள், சர்வதேச மையம் கட்டியே தீர வேண்டும் என்று எத்தனை போராட்டங்கள் தமிழ்நாட்டில் கடந்த 150 ஆண்டு காலமாக நடைபெற்றிருக்கிறது, எத்தனை சன்மார்க்க சங்கத்தவர்கள் மனு கொடுத்திருக்கிறார்கள், எத்தனை சன்மார்க்க சங்கத்தினர்கள் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார்கள் என்று ஒரு புள்ளிவரத்தையா தர முடியுமா? யார் கேட்டாங்க? போராடுகின்ற எதுக்குமே இவர்கள் செவிசாய்க்காமல், போராட்டமே நடத்தாமல், கோரிக்கையே முன்வைக்காத ஒரு திட்டத்தை 100 கோடி ரூபாய் செலவில் கொண்டு அங்கு கட்டித்தான் தீர்வேன் என்று இவர்கள் அடம்பிடிப்பதற்கான காரணம் என்ன? இந்த கேள்வியெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்ப படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா என்ன அவர் தவறாக என்று புரிந்து கொண்டு அவர் அப்படி அன்னைக்கு எழுதிட்டார். இதற்கு பிறகு நாம் வடலூர் ராமலிங்க வள்ளற்பெருமானாருடைய திருவருட் பெருவழித்தலம் திரிப்புகளும் பேருண்மைகளும் என்கிற ஒரு நூல் வெளியிடப்பட்டது. இது உண்மையிலேயே பெருமானார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரும் தான் எழுதியது. அடியேன் ஒரு கருவியாக நின்றுதான் அதை நாம் செய்தோம். அந்த புத்தகத்தினுடைய ஒரு பிரதியை வாசித்த படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு அப்பொழுதுதான் புரிந்திருக்கிறது, அந்த பெருவழித்தலம் என்பது அது வெட்ட வெளித்தலம், அது திருவருட் பெருவழித்தலம், அங்கே எந்த கட்டுமானங்களும் கூடாது என்பதை அவர் உணர்ந்துதான் நமக்கு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்காணலே, சிறிய நேர்காணல் ஒன்றை கொடுத்தார். தமது கருத்தை வெட்ட வெளிச்சமாகவே அவர் கூறியிருக்கிறார். மீண்டும் அதை நம்ம இங்கே இப்போ பார்க்கலாம். வள்ளல் பெருமானாருடைய பெருவழித்தலம் திருப்புகளும் பேருண்மைகளும் அப்படிங்கிற நூலை நீங்கள் வாசிதா சொன்னீங்க. அந்த நூல் உங்களுக்கு என்ன உணர்வை ஏற்படுத்துவீங்க? அந்த நூல் எப்படி இருக்குங்க? அற்புதமான ஒரு நூல். எனக்கு வயசு 77 வயசு. இப்பொழுது இந்த 77 வயசில் திருவருட்பா மற்ற நூல்கள்லாம் நிறைய படிச்சிருக்கிறேன். ஆனால் இவ்வளோ சிறிய புத்தகத்தில் இப்படி பிரம்மாண்டமான ஒரு விஷயங்களை நீங்கள் எழுதியிருக்கிறத பார்த்து அதிசயப்பட்டு போயிட்டேன். அதுவும் பெருவெளியில் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அந்த பெருவெளி என்பது ஞானசபை மட்டும்தான் அப்படின்றதை எழுதி, அந்த ஞானசபையினுடைய அந்த பெருவெளியில் அகில உலக மக்கள் எல்லாருடைய ஒரே நினைப்பும் அந்த ஒன்றுதல் தான் இருக்குது, மற்ற எதுவுமே அங்கே கிடையாதுன்னு சொல்லும் பொழுது அது இன்னும் பெரிய அதிசயமாயிடுச்சு எனக்கு. அதனால் உங்களை நேராக சந்தித்து பேசணுன்னா நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது இன்றைக்கி நிறைவேறி போச்சு. இப்படி ஒரு மெய் அறிவை உங்களுக்கு கொடுத்து, உங்களுக்கு பேரே என்ன சொல்கிறது பாருங்கள், வளர் மெய் அறிவாளன் அப்படின்னு ஒரு பேரை இறைவன் கொடுத்துருக்கிறாரு. அதனால் நீங்கள் இந்த அமைப்புக்கு முழுமையாக எங்களோடு இருந்து என்னென்ன செய்யணுன்றதை நீங்கள் சொல்லணும். காரணம்னா, நான் இந்த வடலூர் பெருவெளியில் வள்ளலார் என்னென்ன நினைச்சாரோ அதெல்லாம் இந்த தெய்வ நிலை செய்யலையே. அதனால் நான் என்ன செய்தேன், இந்த அரசாங்கம் ஆட்சி ஏற்ற போது நான் ஒரு வாழ்த்துறை சொன்னேன். அந்த வாழ்த்துறையில் இந்த கோரிக்கையெல்லாம் வச்சேன். 7 சாலைகள் கட்டாது இருக்குது, அந்த சாலைகளை கட்டணும். இப்படிலாம் நான் சொன்னதெல்லாம் இன்றைக்கி அவங்களுக்கு என்னென்ன, நான் இந்த விஷயங்கள்லாம் அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு நினச்சிட்ருக்குறாங்க. ஆனால் உங்களுடைய புத்தகம் படித்த பிறகு தான், அடடா எந்த விதமான கட்டடங்களும் அங்கே இருக்கக்கூடாதுன்றது இப்படி எழுதியிருக்கிறது இன்றைக்கி தானே நமக்கு விளங்குச்சு. அதுக்கு பெருவெளி அப்படின்ற பேரே அதுக்கு தான் வந்தது அப்படின்லாம் நினச்சி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இன்னும் அதை நான் ஆச்சரியத்திலே இருந்துக்கிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு தடவையும். காரணம் என்னென்ன, உங்களுடைய மெய் அறிவில் இவ்வளோ விளக்கத்தை கொடுத்துருக்கிறார பெருமான். நீங்கள் எங்கள் கூட இருந்து நீங்கள் நினச்ச மாதிரியே வடலூர் பெருவெளியில் வடலூர் சத்திய ஞான சபை மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது அந்த இடத்துல அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்தை உலகம் பூரா நாம் இதை தெரிவித்து உலகம் பூரா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் ஒரு முயற்சி எடுக்கணும். இந்த அளவில் நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு
அறிவு உங்களுக்கு இறைவன் கொடுத்தார் நினைக்கும் பொழுது இறைவன் தான் இதை நிறைவேற்றினார் நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு மிக அற்புதமாக இருந்தது. காரணம், ஒவ்வொரு செயலையும் இறைவனுடைய திருவருளால் தான் நாம் பெறுகின்றோம் என்ற விஷயத்தை இன்னும் மேலும் மேலும் நான் ரொம்ப திட்டவட்டமாக உணரக்கூடிய அளவில் தான் இருக்குது. நீங்கள் எங்களாக கூட இருந்து இந்த வடலூர் பெருவெளியில் இருக்கக்கூடிய மற்ற அப்ஜெக்ஷனில் எது எது இருக்குதோ அது எல்லாத்தையும் நீக்கி அது மிக புனிதமான ஒரு ஸ்தலமாக, மிக புனிதமான உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய அந்த பெருவெளியாக நாம் வச்சிருக்கிறதுக்கு அனைத்து பேர்களும் நாம் முயற்சி செய்யணும்னு ரொம்ப அன்பாக உங்களை வேண்டிக்கிறேன். உங்களுடைய நூல் உலகத்தில் நான் எத்தனையோ நூல்களை படிச்சிருக்கிறேன், இந்த நூலுக்கு இணையாகவே ஆகாது. இது மேலுக்காகவும் பெருமைக்காகவும் சொல்கிற விஷயம் இல்லை, உண்மையான விஷயம் என்று சொல்லி நிறைவு பண்ணுகிறேன் ஐயா. ஆக படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா தான் அந்த கடிதத்தை அனுப்புகிறாங்க. அவரே தற்பொழுது புரிந்து கொண்டு விட்டார்கள். இப்பொழுது எல்லோருமே இதை நோக்கி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர்கள் படப்பை பாலகிருஷ்ணன் ஐயாவை வைத்து அவர் கடிதம் அனுப்பிடுறார். படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா இந்த கடிதத்தை அனுப்பிடுறார். அதற்கு பிறகு படப்பை பாலகிருஷ்ணன் ஐயாவை அந்த பொறுப்பிலிருந்து அப்படியே அழுத்தம் கொடுத்து அகற்றிவிட்டு அந்த இடத்துக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்ததாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் குடும்பத்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு உறவினர், அவருடைய அடியாட்களாக கையாட்களாக அங்கே இந்த வடலூர் தலைமைச் சங்கத்திற்கு அமர்ந்து கொள்கிறார்கள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா இருந்தபோது இந்த செயல்பாடுகள் அதற்கு பிறகு தலைமைச் சங்கத்தில் இல்லை. அவர்கள் பூரா பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளைப் போல, அரசியல் கட்சிகளைப் போல அவர்கள் நடத்துவது, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இலவசங்கள் கொடுப்பது, சட்டி குண்டா பானையெல்லாம் கொடுத்து தங்கள் பக்கம் ஈர்ப்பது, அதே போல போஸ்ட் அடிக்க சொல்வது, நீங்கள் பணத்தை கொடுத்து எனக்கு பொன்னாடை போடுங்கள் என்று சொல்வது, இது போன்ற அரசியல் கட்சியினர் எல்லாம் வெட்கப்படும் அளவிற்கு அந்த தற்போது இருக்கக்கூடிய இந்த லெட்டர் பேட் டுபாக்கூர் தலைமைச் சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் நம்ம சொல்றோம்னா, அவர்களுக்கு என்று அலுவலகமே இல்லை. அவர்கள் ஒரு கைப்பையில் 4 கைப்பையில் இந்த ரப்பர் ஸ்டாம்பு, அதுக்கு லெட்டர் பேடு, அதுக்கப்புறம் கணக்கு புத்தகத்தை வைத்து கொண்டு தான் திரிகிறார்கள் என்று விவரம் அறிஞ்சவங்க சொல்கிறாங்க. ஒரு அலுவலகம் வடலூரில் அந்த முகவரி கொடுக்கப்பட்டிருந்து அது போன அந்த அலுவலகமே இல்லை. ஆக அப்போ நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதையே இவ்வளவு பெரிய ஒரு அமைப்பு வள்ளல் பெருமானாருடையது, அவர்களுக்கு உள்ள சர்வதேச மையம் கட்டுகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இப்படி ஒரு டுபாக்கூர் அமைப்பாக இருந்தால் அதை டுபாக்கூர் என்று சொல்லாமல் அது ஜென்வினான ஒரு ஆர்கனைசேஷன் என்று சொல்ல முடியும். சரி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்கள் ஒரு புறம் பொய் பரப்புரை என்ன, அது ஞான சபை உங்களுக்கு அந்த 106 ஏக்கர்லாம் கட்டணம் கட்டுறது தாங்க விட்டு வச்சிருக்காரு அவரு அப்படின்னு சொல்றது. உடனே நம்ம ஆகா சொல்பவர் பெரிய ஆளாயிற்று, அவர் சட்டம் படித்த மேதையாயிற்று, அவர் சொன்னால் சரியா இருக்கும் என்று தலையாட்டுவது. அதற்கு பிறகு ஆகா இவர் பேனர்லாம் பேர் போடுறாரு, நமக்கு பொன்னாடையெல்லாம் போத்துறாரு, சட்டிமானையெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு, சரியா இருக்கும் என்று நம்பியவர்களும் இருக்கிறார்கள். நாம் யாரையும் நம்பியவர்களை நாம் குறை சொல்லவில்லை. பெரிய மனுஷன் வெள்ளையும் சொல்லையுமா தெரியுறாங்களே, இவங்க சொல்றது சரியா இருக்கும் என்று நம்பினார்கள். அதன் அடிப்படையில் தான் நீங்க பார்த்தீங்கன்னா பலரும் மௌனம் காத்து மதில் மேல் பூனை போல் இருந்தார்கள். பல சன்மார்க்க அன்பர்களும் பெரியோர்களும் மூத்தவர்களும் அனைவருமே. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு உண்மை புரிந்த போது, ஆனால் அதற்குள் பார்த்தீங்கன்னா என்ன, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக சேகர் பாபுனுடைய ஆட்கள் எப்படியாவது அங்கே சன்மார்க்க சங்கத்தவர்களை அவர்கள் சொன்னதைப் போலவும் அவர்கள் ஏற்றுக்கொண்டதைப் போலவும் காட்டி, மக்கள் மத்தியில் எதிர்ப்பு இல்லாதது போல காட்டி அங்கே அதை கட்ட வேண்டும் என்று துடிக்கிறார்கள். என்ன காரணம்? மீண்டும் அதே கேள்விதான் கேட்கிறோம். எத்தனையோ திட்டங்கள் தமிழ்நாட்டில் இன்னமும் நிறைவேற்றப்படாமல் இருக்க, இந்த 100 கோடி ரூபாய் திட்டத்தை எப்படியாவது அங்கு கட்டித்தான் தீருவேன், அது பெருவெளித்தலத்துக்குள் தான் கட்டுவேன் என்று அடம்பிடிப்பதற்கான காரணம் என்ன? நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இது ஒரு சராசரி மனிதன் அப்படி விருப்பப்பட்டிருந்தாங்க இதை செஞ்சிருப்பாங்களா? மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்து யாருக்காகவோ இவங்க பண்றாங்க மட்டும் உறுதியாக தெரியுது. என்ன காரணம்னா, இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் சேகர் பாபு அவர்கள், மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய மனைவி மதிப்பிற்குரிய அம்மையார் துர்கா அம்மா பார்த்தீங்கன்னா பக்தியில் சிறந்து விளங்கக்கூடியவங்க. ஆக அவங்க பார்த்தீங்கன்னா இந்த அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் என்பவர் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுப்பது, கோயில்களுக்கெல்லாம் அவர் போனாங்கன்னா அதற்கான ஏற்பாடுகளை செய்வது என்பதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. அதெல்லாம் இயல்புதான் வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தற்பொழுது இதற்காக இது துர்கா ஸ்டாலின் அவர்கள் சன்மார்க்கம் பின்பற்றக்கூடியவரா, வள்ளல் பெருமானாரை பின்பற்றக்கூடியவரான்னு பார்த்தா அப்படி எந்த ஒரு தகவலும் நமக்கு இல்லை. அப்படி அவர் துர்கா அம்மா அவர்கள் சன்மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவரோ அல்லது வள்ளல் பெருமானாருடைய கொள்கையை பின்பற்றுபவராகவோ நமக்கு இதுவரை தெரியல.
அப்போ மு.க. ஸ்டாலின் ஐயாவும் அவர் பின்பற்றுமாறு தெரியல, உதயநிதி ஸ்டாலின் ஐயாவும் சன்மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவரா இல்லை. அப்புறம் சேகர் பாபு ஐயா சன்மார்க்கத்தை பின்பற்றாருன்னா அவர் காவி அணிந்து கொண்டு கோயிலாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. எனவே அவரும் சன்மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவரா இல்லை. அப்போ யாருக்காகத்தான் இவர்கள் வந்து இவ்வளோ மெனக்கெடுக்கிறார்கள்ங்கிற கேள்வி வருது இல்லைங்களா? ஆக இப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்காக இவர்கள் இவ்வளவு மெனக்கெடுக்கிறார்கள் என்ற கேள்வி எழுது இல்லைங்களா? இப்போ இந்த டுபாக்கூர் தலைமைச் சங்கத்தில் இருக்கக்கூடிய அங்கே தற்போது தலைவராக இருக்கக்கூடிய அந்த நபர் என்ன சொல்றாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மு.க. ஸ்டாலின் ஐயா குடும்பத்தைச் சேர்ந்த அவர் தான் எனக்கு குருநாதர், அவருக்காக நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வோம், நாங்கள் அவருடைய கொத்தடிமை தொண்டர்கள் அப்படின்னு வெளிப்படையவே சொல்றாரு. அப்போ இது முழுக்க நீங்கள் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஆட்சிக்கு வந்தாலே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், உறவினர்கள், உற்றார்கள் எல்லாமே வந்து அவர்கள் வந்து பல்வேறு மிக முக்கிய பொறுப்புகள் அமர்ந்து கொள்வது வழக்கம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். குறிப்பாக திராவிட கட்சிகள். இதனை இவங்கள காமராஜர் அவர்கள் தான் தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு வந்து குடிநீர் வந்து குழாயை வந்து அந்த ஊர் உள்ளாட்சி நிர்வாகம் அமைத்து கொடுத்து விட்டது. அப்போ காமராஜர் வீட்டுக்கு வந்து இது யார் பைப்பிங்க போட்டதுன்னு கேட்குறாரு. ஐயா, அம்மா தான் வயசானவங்க, தெருவுக்கு போய் தண்ணி பிடிச்சிட்டு வரக்கு சிரமப்படுறாங்க, அதனால நம்ம அம்மாவுக்கு இங்கேயே போட்டு கொடுத்தோன்னா, ஏன் இந்த அம்மாவுக்கு மட்டும்தான் தனியாக நீ போட்டு கொடுப்பியா? ஊரில் எத்தனை பேருக்கு எல்லா வீட்டுக்கும் நீ போட்டு கொடுத்துருக்க? இந்த குழாயை நீ வந்து இன்னும் 15 நிமிஷத்தில் தூக்கிடணும், இல்லாட்டி நடக்கிறதே வேறேன்னு திட்டி விட்டு இந்த குழாயை எடுக்க சொல்லிட்டார். இப்படிப்பட்டவங்களாம் இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலை பந்தயத்தை, கார் பந்தயம் நடத்துவதற்கு தனி சட்டம் இயற்றுகிறார்கள் மகனினுடைய விருப்பத்திற்காக. மருமகன் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளியில் ஒரு ஆய்வு மேற்கொள்றாருன்னு இப்போ தனியாக சட்டம் இயற்றி விண்வெளி ஆய்வுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து தற்பொழுது ஒப்புதல் கொடுத்துருக்கு. அப்போ இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணியில் ஊசி போட்டிருக்காங்கன்னு சொன்னவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் கலைஞர் கருணாநிதியோடைய மகளினுடைய மருமகனாக இருக்கார். அவர் இன்னொருத்தர் வந்து இப்படி குடும்பத்தை சேர்ந்து எல்லாருமே ஒவ்வொரு இடங்களில் அவர்களுக்கான சில பலன்களை அடைந்து கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் வடலூரில் வந்து பார்த்தீங்கன்னா 106 ஏக்கர் பெருவெளித்தளத்தையும் சர்வதேச மையம் என்பதாக கட்டிவிட்டு அந்த சர்வதேச மையத்தினுடைய அமைப்புகளை எல்லாம் இவர்கள் வந்து இந்த தலைமைச் சங்கத்திடம் எடுத்துக்கொள்வது போலவும், அந்த தலைமைச் சங்கத்திற்கு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தான் தலைவராக நீண்ட அவர்கள் வருவதற்குமான ஒரு திட்டத்தை தான் இவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. இப்போ நம்ம என்ன கேட்கிறோன்னா, திரு சேகர் பாபு அவர்கள் முதல்ல வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா? இல்லை, இது முழுக்க ஒரு அட்டானமஸாக நாங்கள் வந்து சாதுக்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து அந்த சாதுக்களை எல்லாம் முறையாக பயிற்சி கொடுத்து அவர்கள் எந்த விதமான கட்சி சார்பு இல்லாதவர்களாகவும் மதம் இனம் சார்பு இல்லாதவர்களாகவும் இருக்கக்கூடிய பல இளையோரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சாதுக்கள் பயிற்சி கொடுத்து அந்த சாதுக்களிடம் இந்த நிர்வாகத்தை ஒப்படைப்போம். அதற்கு உறுதுணையாக நீங்கள் வந்து அவர்கள் இன்னொரு பொதுக்குழு இருக்கும், அதில் 15-20 உறுப்பினர்கள் இருப்பார்கள், பல்வேறு தளத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க, ஒருவருக்கொருவர் தொடர்பு இல்லாதவர்களாக இருப்பாங்க. அவர்களை கொண்டு வள்ளல் பெருமான் அவருடைய சன்மார்க்கம் வந்து முறையாக பின்பற்றப்படுகிறதா, அவர் சொன்ன வழிபாடு முறையாக பின்பற்றப்படுகிறதா, அவர் சொன்ன கருத்துக்கள் மக்களிடம் சென்று சேர்கிறதா என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துவோம். அதே போல நாங்கள் வந்து இந்த திருவருட்பாவை வந்து இலவசமாக அச்சடித்து மக்களிடம் எடுத்துச் செல்வோம். இப்படி அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமானார் சொன்ன இந்த மரணமில்லா பெருவாழ்வு குறித்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு தனியே வெளியே ஆய்வு நிறுவனம் அமைத்து அதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஆய்வறிஞர்களை கொண்டு வந்து செய்வோம் என்று இவற்றையெல்லாம் நாங்கள் உருவாக்கி திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அந்த சாதுக்கள் அவர்களிடம் ஒப்படைத்து அதே போல ஒரு பொதுவான அமைப்பிடம் ஒப்படைப்போம் என்று கூற முடியுமா? ஏன் இப்படி வந்து இவ்வளவு மெனக்கெடணும்? இவ்வாறு சொன்னா கூட நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் அப்படி ஒன்றும் சொல்லக்கூடியதா இல்லையே. அப்போ ஒரு மூடு மந்திரம் போலவே அவர்கள் கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னா எப்படியோ கட்டித்தான் தீருவோம். வெளிநாட்டில் உள்ள சன்மார்க்க சங்கத்தர்கள் கேட்குறாங்க, எந்த வெளிநாட்டு சன்மார்க்க சங்கத்தர்கள் கடிதம் கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். ஆக எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது குறிப்பிட்ட சிலருக்காகவே குறிப்பிட்ட சிலருடைய விருப்பத்தை அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக இந்த வடலூர் பெருவெளித்தலத்தை ஒரு குறிப்பிட்ட சிலரிடம் ஒப்படைப்பதற்காகத்தான் இத்தனை வேலைகளும் நடக்கிறது. மகனுக்கு ஒரு பரிசு, அப்புறம் வந்து மனைவிக்கு ஒரு பரிசு, மச்சானுக்கு ஒரு பரிசு, தாத்தாவுக்கு ஒரு பரிசு, பேரனுக்கு ஒரு பரிசு என்பதை போல இந்த தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டை நீங்கள் பல்வேறு வழிகளில் இவர்கள் கூறு போட்டு அவர்கள் குடும்பத்திற்கு வந்து பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டலாம் என்கிற அளவுக்கு தான் இவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. என்ன காரணம்னா மீண்டும் அதே கேள்விதான். எத்தனையோ தமிழ்நாட்டில் வந்து திட்டங்கள் அப்படியே கிடப்பில் கிடக்கிறது, சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் கிடக்கு, அங்கங்க வெட்டு கூத்து அடிதடி, பெண்கள் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார்கள். எவ்வளவெல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து மீண்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அங்கே வந்து இன்னமும் வடலூரை சுற்றி மாமிச கடைகள், இறைச்சி கடைகளை வைத்துக்கொண்டு அங்கே மதுக்கடைகளை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள்
நாங்கள் அதே போல ஆபாசமாக பேசக்கூடிய அமைச்சர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் பொன்முடி அவர்கள் பேசியதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, எவ்வளோ ஆபாசமாக பேசுகிறார். அதே போல் அந்த திமுகவினுடைய பேச்சாளர்கள், பெண் பேச்சாளர்கள் ஆபாசமாக பேசுகிறாரு. அதையெல்லாம் கூட பாருங்க. நம்ம சேகர்பாபு ஐயா அறநிலைத்துறையினால என்ன, நீங்கள் அவ்வளவு ஒரு அறம் சார்ந்த நிலையத்துறைன்னு அதற்கு பேர். அறம் சார்ந்த என்றால் ஆன்மீகத்தில் ஒரு அமைச்சராக, ஆன்மீக அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள், அவர் ஒரு ரவுடி ஒருவரிடம் பேசிய அந்த குரல் பதிவு வெளியில வந்திருக்கு. ஆக இவர் தான் நீங்க பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறார். இவர் தான் நீங்க பார்த்தீங்கன்னா திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானருக்கு சர்வதேச மையம் கட்டுகிறேன் என்று அடம்பிடிக்கிறார். ஆக இப்படிப்பட்ட சன்மார்க்கத்திற்கு எந்த வகையிலும் ஒவ்வாத கொள்கையுடைய திமுக அரசு, சன்மார்க்கத்திற்கு எந்த வகையிலும் ஒவ்வாத கொள்கையுடைய சேகர்பாபு போன்றவர்கள், இவருடைய நடத்தை எந்த விதத்திலும் நீங்கள் சன்மார்க்கத்திற்கு ஒவ்வாத நடத்தை கொண்டவர்கள், இவர்கள் தான் அங்கே சன்மார்க்க வடலூரில் நீங்கள் 100 கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையம் கட்டியே தீர்வோம் என்று அடம்பிடிக்கிறார்கள் என்றால், இவர்களுக்கு ஆன்மீகம் என்கிற துள்ளி கிஞ்சித்தும் இவர்களுக்கு தொடர்பு கிடையாது. ஆன்மீகத்தோடு இவர்கள் ஆன்மீகவாதிகள் போல நடிக்கிறார்கள் என்றுதானே நமக்கு நம்ப தோன்றுகிறது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த போராட்டத்தை அடக்கி ஒடுக்குவது, அப்புறம் நீதிமன்றத்தில் சென்று நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் மக்கள் வரிப்பணத்தை செலவு செய்வது, அதற்கு பிறகு ஏ சைட்டில் கட்டுவதற்கான அதற்கு வாதவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது பி சைட் என்று புதிதாக ஒரு இடத்தை 1.5 கிலோமீட்டர் 1.90 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வள்ளல் பெருமானாருக்கு சொந்தமான இன்னொரு இடம், அதுவும் வள்ளல் பெருமானாருக்கு சொந்தம் தான். இப்போ நீங்க வள்ளல் பெருமானார் என்கிற தனிப்பட்ட நபருக்கு சொந்தமான தனியார் சொத்துல அரசாங்கம் எங்க கட்டினாலும் தப்புதாங்க, பிழைதாங்க. யாரு கேட்டாங்க? என்ன இதுக்கு படப்பை பாலகிருஷ்ண ஐயாவே இப்போ சொல்லிட்டார், அச்சச்சோ கட்டக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டார். இதை விட என்ன வேணும்? அப்ப யாரு தான் உங்களுக்கு கட்ட சொல்லிட்டு இருக்கா? அந்த இடுக்கு என்றால் துன்பம்னு விளக்கம் கொடுத்தவங்க அவங்களா? அல்லது வருவார் அழைத்து வாடிங்கிற பாடல் எப்பேற்பட்ட பாடல் தெள்ள தெளிவாக பெருமானார் சொல்லியிருக்காங்க. அங்கே ஒரு அம்பலம் தான் இருக்குது சிதம்பரத்தில், இங்கே 8 அம்பலம் இருக்குது. இங்கே அங்கும் இங்கும் நடமாடி நீங்கள் நடக்கலாம் என்று பெருமானாரை அழைக்கிறார். இவ்வளவு தெளிவான விளக்கங்கள் கொடுத்து திருவுருட் பெருவிளை தலம் என்ற விளக்கத்தையும் வள்ளல் பெருமானார் கொடுக்குறாங்க. சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் திருவுருட் பெருவெளி தலத்திலும் சுடரே என்ன சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட அந்த 106 ஏக்கருமே பூமியினுடைய நெற்றி பொட்டுன்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாம் நீங்கள் எதையும் கண்டுகொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அங்கதான் கட்டுவோம் என்று காதில் பூ சுற்றி கொண்டே இருந்து கொண்டு இதையெல்லாம் இதுவரையிலும் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த 34 ஏக்கரை மீட்பதற்கான எந்த நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசோ இந்து சமய அறநிலையத்துறை எடுக்கவில்லை. அதே போல இந்த வழக்குகள் உச்சநீதிமன்றத்திற்கு போன போது பிற செயல்பாடுகள், குறிப்பாக அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது, அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா பக்தர்களும் சன்மார்க்க சங்கத்தவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன என்று காது கொடுத்து கேட்பது என்று எதையுமே செய்யாம கட்டடம் கட்டிடுவோம் 100 கோடி ரூபாய் செலவில், பில்லப்போடு கட்டிங்க எடு என்பது போலதான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானுடைய இந்த மண் அதற்கான மண் அல்ல. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எப்போ இந்த பிரச்சனையை கையில் எடுத்ததோ திமுக அரசு, அன்றிலிருந்து ஏராளமான அவப்பெயர்களைத்தான் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது. முதலாக போதை கடத்தலில் ஒரு மிக முக்கியமான புள்ளி சிக்கினார் இந்த அடிக்கல் நாட்டிய சில நாட்களிலேயே. அதற்கு பிறகு இன்று வரை பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகமாகட்டும், அதே போல் அமைச்சர்கள் பேசி வாயை கொடுத்து அவர்கள் அசிங்கப்படுவதாகட்டும், அதேபோல் சட்டம் ஒழுங்கு என்று எல்லா விதமானவற்றிலும் சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இன்று கடும் அதிருப்திக்கு ஆளாகி இருக்கிறது மு க ஸ்டாலின் மற்றும் சேகர்பாபு அவர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய, அவர்கள் தலைமை தாங்கக்கூடிய இந்த திமுக என்பது நம் கண்முன்னே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடியது. நினைச்சு பாருங்க, திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்கு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட ஒரு உண்மையிலேயே அவர்கள் சேவை செய்வதாக இருந்திருந்தால் இன்று இந்த அரசாங்கம் நற்பெயர் பெற்றிருக்குமா இல்லையா? இந்த அரசாங்கம் இத்தனை அவப்பெயர்களை பெறுமா? அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் அப்படி விட்டு விடுவாரா? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படி விட்டு விடுவாரா? நமக்காக இந்த மக்களுக்காக சன்மார்க்கத்திற்காக இவர்கள் இப்படி ஒரு 100 கோடி ரூபாய் செலவில் கட்டி கொடுக்க முனைகிறார்களே, இவர்கள் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்க மாட்டார்களா? ஆக பெருவெளித்தலத்தை சிதைப்பதை பெருமானார் விரும்பவில்லை, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் விரும்பவில்லை. இவர்கள் மிக பொறுமையாகத்தான் எல்லாவற்றையுமே பெருமானார்களும் அருளாளர்களும் எடுப்பார்கள். இவர்கள் ஒவ்வொருவராக நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டு வரதே நீங்கள் பார்க்க முடிகிறது. திமுக அரசாங்கமும் இவர்களுக்கு அவப்பெயரை இந்த வள்ளல் பெருமானாரை தொட்டதற்கு பிறகு தொடர்ந்து பெற்றுக்கொண்டு பல சிக்கல்களுக்கு அவர்கள் ஆளாகி வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த தருணத்தில் இனியும் இவர்கள் மனம் திருந்தாவிட்டால் 2026 மட்டுமல்ல, அடுத்தடுத்து வரக்கூடிய எந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றாலும் கூட இவர்களுக்கான சோதனை என்பது மிகப்பெரியதாக இருக்கும் என்று மட்டும் உறுதியாக கூற முடியும். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.